இன்றைய ஸ்பெஷல் முருங்கைக்காய் வத்தல். இந்த முருங்கைக்காய் வத்தல் செய்கிறதுக்கு தேவையான முருங்கைக்காவை எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டு தோட்டத்தில் பறித்த முருங்கைக்காங்க இது. பாருங்கள், பார்க்கும்போதே செம்மையாக இருக்குல்ல. இந்த அளவுக்கு வத்தல் செய்கிறதுக்காக முருங்கைக்காவை எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் என்ன காய் காய்க்குதோ அதில் வத்தலாக போட்டு வச்சுக்கலாங்க. இது கத்திரி வத்தல், சுண்டைக்காய் வத்தல், கொத்தரங்காய் வத்தல், இது மாங்காய் வத்தல், மணத்த தக்காளி வத்தல், மிளகாய் வத்தல், அடமாங்காய். இந்த வரிசையில் தாங்க முருங்கைக்காய் வத்தலை பார்க்க போறீங்க. முருங்கைக்காவை வத்தல் போடுறதுக்காக துண்டு துண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். முருங்கைக்காய் வத்தல் செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். முருங்கைக்காவை அவிக்கும் போது இந்த அளவுகளை சொல்றேன். இந்த பாத்திரத்தில் சேர்த்தலாம். முருங்கைக்காவை முதல்ல சேர்க்க வேண்டிய பொருள் உப்பு 3/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன், அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஸ்டவ்வில் வச்சிருக்கேன், மூடி வச்சிடலாம். முருங்கைக்காவை அரை வேக்காடா 15 நிமிஷம் வேகணும். ஒரு வாட்டி மூடியை திறந்து பார்க்கலாம். முருங்கைக்காய் பாருங்க, நம்ம உறவினர்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் முருங்கைக்காய் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இது மாதிரி ட்ரை பண்ணலாங்க. நம்ம வீட்டில் காய்க்கிற முருங்கைக்காவை வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி வத்தல் போட்டு வச்சுக்கிட்டா மழை காலங்களில் வத்த குழம்பு வைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. சீசன் இல்லாத டைமில் வத்த குழம்பு வைக்கலாம். முருங்கைக்காவை ஒரு வாட்டி ஒரு குளிக்க விடணும். முருங்கைக்காய் எந்த ஸ்டேஜில் வெந்திருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க. இந்த பாருங்க, இந்த அளவுக்கு அமுங்கினா போதும். காய வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவிச்ச முருங்கைக்காவை அடுத்தது வெயிலில் காய வச்சிடலாம். ஒரு நாள் ஃபுல்லாக காயணும் வெயிலில். அதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் முருங்கைக்காய் வத்தலை பார்க்கலாம். முருங்கைக்காய் வத்தல் ஒரு நாள் வெயிலில் நல்லா காஞ்சிருச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா காஞ்சி வந்துருச்சு. முருங்கைக்காய் வத்தலை இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. முருங்கைக்காய் வத்தலை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் மழை காலங்களுக்காக. திருவாரூர் சுபா சமையலை பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஸ்பெஷல் ஐட்டத்தோட நாம சந்திப்போம்.